செந்தில், இங்க இந்த மொழியியல் ஆய்வு கருத்துக்கள் இருக்கு, டெக்னிக்கலி அது நாட் ப்ரூவ்ட். அப்படி இருக்கும்போது அதை கமல்ஹாசன் பேசுவது என்பது தவறுங்கிறது தான் அவர்களுடைய வாதமாக இருக்கு. இல்லை, அந்த இடத்துல நான் சின்னதாக முரண்படுறேன். டெக்னிக்கலி ப்ரூவ்டு, அது அப்படி நாட் ப்ரூவ்டுன்னு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எங்களுக்கு எங்கள் மொழி பிடிச்சிருக்குது, எங்கள் தாய்மொழி தமிழுங்கிறதுனால நாங்கள் முதலே தோண்டிடுச்சு அப்படின்லாம் எங்கேயும் சொல்லலை. சரி, டெக்னிக்கலி பல கல்வெட்டுக்கள், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது, தொல்லியல் வரலாறு அப்படிங்கிறது எங்கிருந்து ஒரு ஒரு இருண்ட காலமாக இருந்தபொழுது அதுக்கு நமக்கு கிடைச்ச வெளிச்சம் அப்படிங்கிறது அசோகரனுடைய கல்வெட்டுக்களை தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க. அசோகரனுடைய கில் பயன்படுத்தப்பட்ட பிராமி எழுத்துக்கள், அசோகரனுடைய கல்வெட்டுக்களுக்கும் முன்பாக தமிழ்நாட்டில் தேனி பக்கத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் புள்ளிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மலையில் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற இளைஞனுக்காக வைக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அவனுடைய பேரோடு பொறிக்கப்பட்டதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து வரலாற்றில் நிரூபித்திருக்கிறோம். நீங்கள் சிவகலையில் இருந்த ஒரு சாதாரண கிடைச்ச ஒரு நெல்மணி, அந்த நெல்மணி அது எங்கள் முதுமக்கள் தாளியிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு நெல்மணி, அந்த நெல்மணியை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதற்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை பகுப்பாய்வு செய்து பார்த்து 3400 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபணமாக இருக்குது. தேன்கனிக்கோட்டைங்கிற கிராமத்தில் ஒரு ஆலமரத்தடியில் ஒரு புயல் காற்றில் ஆலமரம் சாய்கிறது, அதன் கீழே இருக்கக்கூடிய புதையல்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. அந்த புதையலில் கிடைத்த தங்க காசுகளில் கோதை என்ற பெயரோடு தங்க காசுகள் இருந்ததை கண்டுபிடித்தார்கள். அதனுடைய ஆண்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அது அவங்க மறுக்கல. இல்ல, இன்றைக்கும் தமிழ் மூத்த மொழி என்பதையோ திராவிட குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் என்பதையோ சம்பத்தை ஏத்துக்கிறாரு, அது யாருமே மறுக்கல. ஆனால் தமிழிலிருந்து கிளைத்ததுதான் கன்னடம் அப்படிங்கிறது தான் டிஸ்பியூட். இல்ல, அது வந்து அவர் சொல்றது ஒரு வாதம் சரி. யார் சம்பத் ராமானுஜம் சொல்றது எங்க இடத்துலேருந்து பாருங்கன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துல அவங்க அதை அரசியல் ஆக்குகிறார்கள் அப்படிங்கிறதுல அவர் சொல்ற வாதத்துல நானும் உடன்படுறேன், அதை அரசியல் ஆக்கிடக்கூடாதுங்கிறது. ஆனால் உண்மை அதுதானே. அந்த இப்போ நான் என்ன சொல்றேன், நான் இப்படி சொல்றேங்க, உண்மையை சொன்னாலே எனக்கு கோபம் வரும், சர்ச்சையாகும் அப்படின்னு, அது என்னுடைய உணர்வை பாதிக்கும் என்று சொல்வது வேறு. நீங்க அப்படி பார்த்தா சோபா கரந்தலஜே யாரு, பாஜகவினுடைய அமைச்சர், கர்நாடகாவை சேர்ந்த அமைச்சர், என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு வருகிறார்கள் தமிழர்கள், இங்கு வந்து பயிற்சி பெற்று குண்டு வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கர்நாடகாவுக்கு எதிராக திரும்பி இருக்கணும். அப்படியா திரும்பணும்? இல்லை இல்லை, என்ன சொன்னோம், பாஜக அமைச்சருடைய கருத்தை கண்டிக்கிறோம், பாஜக அமைச்சர் சொன்னது தவறு. ஒட்டுமொத்த கர்நாடகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் அல்லது கன்னட சகோதரர்களையும் இங்க யாரும் விரோதியாக பார்க்கல. நீங்க ஜெயராம் நடிகர், இப்ப திரைத்துறை உதாரணம் ஒன்று சொல்றேன், நடிகர் ஜெயராம் ஒன்று சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார், தமிழர்கள் எருமை மாடுகளை போன்றவர்கள், கருப்பானவர்கள், குண்டானவர்கள், ஒட்டுமொத்த மலையாளிகளுக்கு எதிராகவும் திரும்பிச்சா தமிழ்நாடு? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் வந்து பேசும்போது கர்நாடகா இருந்து பேசின ஒரு சார் சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்த்தால் தெரியும், நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, கர்நாடகத்தில் ஒட்டுமொத்த கர்நாடகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் குற்றம் சாட்டல, வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள், அப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலும் ஒரு சிலர் தங்கள் அரசியலுக்காக அப்படி செய்கிறார்கள், நான் அதையும் மறுக்கல. ஆனால் வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் காலங்காலமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் மீது பாய்வது இருக்குல்ல, அந்த போக்கு இருக்குதுல்ல, அது சிக்கல்ங்கிறேன். அதன் மீது நின்று இப்ப நீங்க அவங்க போறது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. இங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு சொல்லுகிறார், அக்கா என்ன சொல்றாங்கன்னா கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஆனா அக்கா என்னுடைய தோழர் சுட்டி காட்டியது போல அமித்ஷா எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம், பல்வேறு மொழிகளின் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னபோது அக்காவுக்கு கோபம் வரல. இன்னைக்கு நான் சோபா கரந்தலஜே சொன்னபோது கோபம் வரல. தமிழர்களை வந்து இவ்வளவு ஏன் சார், நீங்க வந்து அவங்க தருண் விஜய் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், நாங்க வந்து ஏதோ வந்து ரொம்ப மோசமானவங்க சண்டை போடுறவங்கிற மாதிரி நீங்க காட்டுறீங்க, நாங்கள் இணக்கமான போக்கோடு இருப்பதால் தான் தென்னிந்தியர்களோடு இணக்கமாக வாழ்கிறோம், காரணம் தென்னிந்தியர்கள் கருப்பர்கள். இதெல்லாம் இனவெறி கொண்ட இந்த வாசகங்களையே இவங்க யாரும் கண்டிக்கல, இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கல. நீங்க ஒரு ஹிஸ்டரிய ஒருத்தர், எஸ் அதுதான் ட்ரூ, நீங்க இன்னும் அதுக்கு நான் ஒன்று சான்று தர்றேன். நீங்க வார்த்தைங்க சிக்கல் என்பது வர்த்தக ரீதியா ஒரு பிரச்சனைக்காக நீங்க நீதிமன்றத்தை போய் நாடுறீங்க, நீங்க ஒரு 300 கோடி ரூபாய் பணம் போட்டு படம் எடுத்துட்டோம், அந்த படத்தை திரையிடணும், அந்த பாதுகாப்புக்காக காவல்துறை பாதுகாப்பு வேணும்னு நீதிமன்றத்தை நாடுற நீங்க கோடி கோடியா மீண்டும் அந்த திரைப்படத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஆனா நீங்க என்ன மொழியியல் நிபுணரா, கன்னட மொழி குறித்தெல்லாம் கருத்து சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படிங்கறத நீதிபதி கேட்கிறார். மக்கள் புண்பட்டு இருக்கிறார்கள், அந்த புண்பட்ட மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க படத்தை வெளியிட்டு போங்கன்னு சொல்ற நியாயமான கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. பாஜக அமைச்சர் வருத்தம் தெரிவித்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடும் அப்படி நீதிபதி சொல்லுவாங்களா? எங்க மனசு புண்படுத்தல, எங்களை தீவிரவாதின்னு சொன்னீங்கல்ல,
எங்களை கருப்பர்கள்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அமித்ஷா வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் சொன்னார்ல. அமித்ஷா மன்னிப்பு கேட்ட பிறகுதான் பாஜகங்கிற ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடணும். இவர் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி இப்படிலாம் எதாவது சொல்லுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், அரசியல் பேசல, நான் சொல்றது இல்ல, அரசியல் ஆக்கப்படுகிறது. என் கருத்தை நான் சொல்லிடுறேன், நீங்க உங்க கருத்தை சொல்லிடுங்க சார். சார் நான் பி. கிருஷ்ணன் சார் இல்ல சம்பத் முரண்பட்டீங்கன்னா நீங்க பி. கிருஷ்ணன் சார் இல்ல சம்பத் பேசுறாரு. சம்பத் ஓகே, சாரி சம்பத் ஓகே. நான் பி. கிருஷ்ணன் சார் நினைச்சேன். நான் டாபிக்ல இருந்து முரண்படல. நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்க, இப்போ பிரச்சனை வருதா டாபிக். அப்ப இப்போ எங்களை காயப்படுத்தியதெல்லாம் நாங்க என்னென்ன எடுத்துக்கிறதுங்கிற கேள்வி கேட்ட உடனே டாபிக்ல இருந்து முரண்படுறோங்கிறாங்க. நான் டாபிக் கூட வரேன் சார். வரலாற்றோடே பேசலாம். தமிழ் எப்பொழுது தோண்டியது, கன்னடம் எப்பொழுது தோண்டியது எடுப்போமா? நான் ரொம்ப சிம்பிள் சார். எங்க பாட்டிக்கு 4 குழந்தைங்க. சரி, அப்படி ஒரு ஆய்வு முடிவு நீங்க சொல்ற மாதிரி ஆய்வு முடிவுகள் இருந்தா அது கமல்ஹாசன் நீதிமன்றத்தில் நாங்க ஆய்வு முடிவுகள் இருக்கு அப்படின்னு இந்த பிரச்சனை முடிவு கொண்டு இல்ல நான் நீதிமன்றத்தை கேட்டுச்சு, ஆய்வு முடிவுகளை கொடுங்க நீதிமன்றம் கேட்டுச்சு, பரவாயில்லையே. நான் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு வாதத்துக்கு இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் சம்பத் நான் முடிச்சிடறேன். சரி இல்ல சம்பத் இல்ல ஒரு நிமிஷம். நீங்க இன்னைக்கு கேட்டாங்கன்னா ஆய்வு முடிவுகள் இருக்குதான்னு கேட்டாங்க. நீங்க கேஸை நான் தள்ளி வைக்கிறேன், ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறீங்க. மொழியியல் வல்லுநர்கள் கூட்டுவாங்க, கன்னட மொழியியல் வல்லுநர்களையும் கூட்டு வருவோம், தமிழ் மொழியியல் வல்லுநர்களையும் கூட்டு வருவோம், வரலாற்று அறிஞர்களையும் கூட்டு வருவோம். நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தலைமையிலான ஒரு சிறப்பு குழுவை நியமிப்போம். ஒரு முடிவுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி தொன்மையானதா, இந்தியாவில் எந்த மொழி தொன்மையானது, தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியதா, இதெல்லாம் என்ன தரவுகளோ நிரூபிப்போம், ஒரு வாதம் வைப்போம். ஒருவேளை அந்த வாதத்தில் தரவுகளின் அடிப்படையில் தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்று நிரூபிக்க முடியலன்னு வைங்களேன், நல்லது தானே. இப்ப நான் ஒரே 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க பல பேர்களை பாருங்க. இப்ப நம்ம தமிழ்ல அக்கா சொல்றோம், கன்னடத்துலயும் அக்கா தான். தமிழ்ல அண்ணன், அங்க அண்ணா, தம்பி, தம்மா. நீங்க வந்து கல், கல்லு, நீர், நீரு. நான் என்ன சொல்றேன் சார், நான் தான் ஒன்று சொன்னேன், எங்க பாட்டிக்கு 4 பிள்ளைங்க. நான் சொல்றேன் சம்பத், நான் பேசுறேன் சம்பத். எங்க பாட்டிக்கு 4 பிள்ளைங்க நான் சொன்னா, எங்க பாட்டிட்டு இருந்தா 4 பிள்ளைங்க பிறந்திருக்காங்க நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதை எப்படி நீ சொல்லலாம்னு கேட்டா நான் முதல் கருத்தை எடுத்துக்கிறேன். செந்தில் பேசுவோம். திரு பி. கிருஷ்ணன், இங்க மொழியியல் ஆய்வு கருத்து தவறா அல்லது அதை கமல்ஹாசன் பேசியதுதான் தவறா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய வாதமாக இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? பேச்சு கேக்குதாங்க? கேக்குதா? பேசலாம் சார், கேட்குது. அதாவது கமல்ஹாசன் வந்து தனிப்பட்ட முறையில் எனது நெருங்கிய நண்பர். நானும் அவரும் பல மணி நேரம் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். கமலஹாசனை அவர் சொல்வதுடன் பல கருத்துக்களை என்னுடன் முரண்பட்டிருக்கிறார். குறிப்பாக பெரியாரை பற்றி என்னுடைய மதிப்பீடு வேறு, கமலஹாசனோட மதிப்பீடு வேறு. இது மாதிரி பல விஷயங்களில் நானும் அவரும் வேறுபட்டிருக்கிறோம். ஆனால் கமலஹாசனுக்கு இந்த விஷயத்திலும் கமலஹாசன் சொல்வதிலிருந்து நான் முழுவதும் வேறுபடுகிறேன். தமிழ் மொழி என்பதற்கும் கன்னட மொழி என்பதற்கும் ஒரு தாய்மொழி, ஒரு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ், ஒரு முந்து திராவிட மொழி என்ற ஒரு மொழி இருந்தது என்றுதான் வரலாற்று மொழியியல் அறிஞர்கள் அனைவரும் சொல்கிறார்கள். தமிழ் வந்து கன்னடத்துக்கு கன்னடத்துடைய தாய் என்பதை தமிழ்நாட்டில் இருப்பவரும் மற்றிருந்தான் சொல்கிறார்கள் தவிர வேறு ஒருவரும் சொல்வதில்லை. மொழியியல் அறிஞர்கள் நிச்சயமாக சொல்வதில்லை. கால்டுவெல் கூட சொல்லல, ராபர்ட் கால்டுவெல் கூட சொல்ல. இப்போ மிக மிக புகழ்பெற்ற அறிஞரான பத்ரிராஜோட புத்தகத்தை படிச்சு பாருங்க. அவர் எழுதியிருக்காரு, பெரிய தலகாணி மாதிரி ஒரு புத்தகம் இருக்காரு. அதுல வந்து மிக மிக தெளிவாக என்னென்ன மொழியெல்லாம் எப்படி பிறந்தது பற்றி அவர் அட்டவணையை போட்டிருக்காரு.